காணா. இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நோட்டு புக்கு மாதிரி இருக்கு. வர்ற மக்கள்லாம் நம்மளை கேட்குறாங்க இது என்னன்னே புரியல. இவர் பாட்டு கலர் கலரா வாங்கி வச்சுட்டு எங்கிட்டாச்சும் போயிடுவாரு. ஐயோ இப்போ எப்படி கேட்கறது? சார் சார் மேம் என்ன சார் பயந்துட்டு என்ன இதுக்குள்ளே தெரிஞ்சிருக்கீங்க? மேம் இது கீழே விழுந்துருச்சு, எடுக்கிறதுக்குள்ளே போட்டு திட்டுவீங்களே. ஐயோ திட்டவே இல்லை சார். மேம் வந்து 2 நாள் தான் ஆகுது, எல்லாம் அடுக்கி வச்சு மக்களுக்கு இதெல்லாம் என்னன்னு சொல்லி புரிய வைக்கணும்ல. அந்த 2 நாளுக்குள்ளார என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது சார்? சரிங்க மேம், உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுது. இன்னைக்கு இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லா நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு மட்டும் இல்ல மக்களுக்கும் சொல்ல போறேன். தெரிஞ்சுக்கலாமா? மேம் ஃபர்ஸ்ட் இங்க என்னென்ன வகையான அட்டைகள் இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றை பத்தியும் தெளிவா வந்து ஃபுல்லா பார்க்கணும். மஞ்சள் கலர் அட்டை இருக்கு, ப்ளூ கலர் அட்டை இருக்கு, அதுக்கப்புறம் வெள்ளை கலர் அட்டை இருக்கு. இது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இந்த மஞ்சள் கலர் அட்டையிலேயே வந்து பிரீமியமா ஒரு அழகான ஒரு பாக்ஸ்ல சின்ன ஷேப்லயும் இருக்கு, பட்டாம்பூச்சி ஷேப்லயும் இருக்கு. இது மாதிரி நிறைய அட்டைங்க இங்க இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் எந்த அட்டையை பத்தி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் மங்களகரமா இந்த மஞ்சள் அட்டையை பத்தி எனக்கு சொல்லுங்க சார். சரிங்க மேம், இந்த மஞ்சள் அட்டைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு இருக்குங்க மேம். ஃபர்ஸ்ட் இந்த எல்லா அட்டையிலுமே என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். நச்சுத்தன்மை இல்லாத ஒரு கம்மை வந்து இந்த அட்டையில தடவி இருப்பாங்க மேம். எப்படி பழைய காலத்துல அந்த லைட் பக்கத்துல விளக்கெண்ணெய் ஒரு பேப்பர்ல தடவி மாட்டி விட்டா பூச்சி எல்லாம் வந்து ஒட்டிக்கும் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் விளக்கெண்ணெயை விட இது கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமான ஒரு கம்மு மேம். இந்த கம்மை வந்து தடவி இருக்காங்க இல்லைங்களா? இதுல மஞ்சள் கலர் ஏன் பர்டிகுலரா சூஸ் பண்றாங்கன்னா, இந்த மஞ்சள் கலருக்கு நிறைய கெட்டது செய்யற பூச்சிகள் மட்டும் அட்ராக்ட் ஆகி வந்து உட்காரும் மேம். அப்படி இதுல உட்கார்ந்துருச்சுன்னா பூச்சி செடியை எதுவுமே பண்ணாது இல்லையா? அப்ப நம்ம செடிக்கு எந்த கெமிக்கலான மருந்தும் அழைக்க தேவையில்லை இல்லைங்களா? சோ அதுக்காக தான் இந்த மஞ்சள் கலர் அட்டை மேம். சார் இந்த மஞ்சள் கலர் அட்டைக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கா? பூச்செல்லாம் இதுல வந்து ஒட்டிக்கிச்சுன்னா செடியை தாக்காது, அப்ப செடி நல்லா சூப்பரா வளரும். சார் இது ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எனக்கு. ஆனா ஒரு டவுட் சார், இதுல என்ன மாதிரி பூச்சி உட்காரும் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே டீடைல்ஸ் தெரியல சார். சொல்லிடுறேன் மேம். இந்த மஞ்சள் கலர் அட்டையில மட்டும் இல்ல, இந்த ப்ளூ கலர் அட்டையில, இந்த வெள்ளை கலர் அட்டையில, இந்த எல்லா விதவிதமா கலர் வச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த கலர்ல ஒவ்வொரு கலர்லயும் என்ன மாதிரி பூச்சி ஒட்டும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? மக்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. கலர் அட்டையில வந்து வெள்ளை ஈக்கள், அதுக்கப்புறம் ஜெசிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாறு உறிஞ்சுற பூச்சி. அந்த பூச்சி வந்து எப்படின்னா இலைப்பேன்னு கூட அதை சொல்லுவாங்க. இலைக்கு பின்னாடி வந்து இந்த வெண்டைக்காய் செடி இலைக்கு பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்துக்கிட்டு எல்லா சாரையும் உறிஞ்சி அந்த இலையை காயிற அளவுக்கு செஞ்சிடும் மேம். ஸோ அந்த மாதிரி பூச்சி. அபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அஸ்வினி பூச்சி வகைகள், இந்த லீஃப் ஹாப்பர்னு சொல்லிட்டு தத்து பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த எல்லா பூச்சியுமே வந்து இதுல வந்து ஒட்டிக்கும் மேம். அடுத்தது இந்த ப்ளூ கலர் அட்டையை பத்தி பார்ப்போம். இதுல வந்து மெயினா அஸ்வினி பூச்சியை வந்து இதுல ஒட்டிக்கும் மேம். அதுக்கப்புறம் லீஃப் பைண்டர்னு சொல்லிட்டு இந்த தக்காளி இலையில எல்லாம் பாத்தீங்கன்னா கோடு கோடா இருக்கும் மேம். அது பாத்தீங்கன்னா அந்த கோடு கோடா இருக்கிறது பாத்தீங்கன்னா பச்சையத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டு போகும். அதனால ஒளிச்சேர்க்கை பாதிக்கும். ஸோ அந்த லீஃப் மைனன்ற பூச்சியும் வந்து இதுல போட்டோம். இந்த வெள்ளை கலர் அட்டை வந்து ரொம்ப பெனிஃபிட் உள்ளது மேம். ஏன்னா இந்த அவரைக்கால அஸ்வினி பூச்சி வந்துருச்சு, அவரைக்கால அஸ்வினி பூச்சி வந்துருச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி அந்த கருப்பு கலர்ல இருக்கிற அபீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அஸ்வினி பூச்சிகள்லாம் வந்து இதுல ஒட்டிக்கும் மேம். ஸோ அதனால இந்த 3 கலர்ஸுமே வந்து நமக்கு 3 வகையான பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னா பாத்துக்கோங்களேன். பூச்சில இத்தனை வகை பூச்சா? ஒரு பூச்சி வந்து ஒண்ணுல ஒட்டாதா சார்? இந்த 3க்கும் தனித்தனியா வருமா சார் பூச்சி? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க மேம். என்ன சார்? இப்ப நம்ம வந்து ஒரு சிக்னல்ல போய் நிக்கிறோம். சிவப்பு கலர் லைட் எரிஞ்சா என்ன பண்றோம்? நிக்கிறோமா? மஞ்சள் கலர் லைட் எரிஞ்சுனா ரெடியா இருக்கும். பச்சை கலர் லைட் எரிஞ்சா போறோமா? கிட்டத்தட்ட அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு பூச்சிக்கும் அந்த ஒவ்வொரு கலரை பிடிக்கும் மேம். நமக்கும் சில கலர் எல்லாம் பிடிக்கிறாப்ல, இந்த பூச்சிக்கும் கலர் பிடிக்கும் போல இருக்கு. சூப்பரா இருக்கே, நல்லா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க வித்தியாசமா. சார் எனக்கு ஒரு ஆசை சார். என்னங்க மேம்? இந்த பட்டாம்பூச்சி என்ன சார் அழகா இருக்கு, இத பத்தி சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல மேம், இப்ப நம்ம இந்த அட்டையெல்லாம் ஒட்டி வைக்கிறோம் இல்லைங்களா? ஆமா சார். இது நம்மளோட கார்டனோட அழகை கெடுத்துட கூடாதுன்றதுக்காக சோ இந்த மாதிரி டிசைனாலாம் வச்சிருக்கோம் மேம். இத வந்து இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ்ல வந்து ஒரு கயிறை கட்டி நம்ம மேல தொங்க விட்டுட்டு இந்த சைடும் ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பேப்பர் இருக்கும், இந்த சைடும் ஒரு வெள்ளை கலர் பேப்பர் இருக்கும். இது ரெண்டுத்தையும் உரிச்சிட்டோம்னா இந்த மஞ்சள் கலர் வந்து கண்ணுக்கு தெரியும் இல்லைங்களா? அதுல பசை இருக்கும். இப்ப கையில தொட்டோம்னா ஒன்னும் ஆகல. ஆமா சார். சோ நம்ம உரிக்கிறப்ப கையில பெருசா படாது. சோ அதனால இது வந்து கொஞ்சம் பிரீமியமா இருக்கும், நல்லா இருக்கும், பாக்குறதுக்கும் அழகாவும் இருக்கும். கார்டன் டெக்கர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 10 அட்டை இருக்கும் மேம். இப்ப இந்த அட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா கையில தேங்காய் எண்ணெயை தடவிட்டு தான் கையை வச்சு உரிக்கணும். ஆனா இப்ப நான் கொடுக்குற இந்த பிரீமியம் அட்டைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெயை வச்சு உரிக்க தேவையில்ல. சும்மா இதுல வந்து 2 சைடு இருக்கும். ஒரு சைடு ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு அதுலலாம் பூச்சி ஃபுல்லா ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி அங்கிட்டு இருக்கிற அந்த சீட்டை பிரிச்சு அங்கிட்ட பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அதை ஒட்டுறதுக்கு கயிறும் கொடுத்துருக்கோம். இந்த கயிறை கட்டி அழகா மாட்டிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த ப்ரீமியம் பேக்கிங்ல
கிடைக்கும். இது இந்த மாடி தோட்டம் பண்றாங்க இல்லைங்களா, ஆமா சோ சார். அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மாடி தோட்டத்துல சின்ன வகையா பண்றாங்க, அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் பெரிய அளவுல பண்றதுக்கு, அப்புறம் விவசாயிகளுக்கு பெரிய பெரிய ஏக்கர் கணக்குல வச்சு பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த A4 சைஸ் அவ்வளவு சூப்பரா ஒர்க் ஆகுதுங்க மேம். ஏன்னா ஒரு ஏக்கர் ஃபுல்லா வந்து செடிகள் வச்சிருக்காங்க. அதுல பூச்சிக்கு கண்ணுக்கு இந்த மஞ்சள் கலர் வந்து இத்தனோண்டு அட்டையை வச்சா தெரியுமா? தெரியாது சார். அப்ப இவ்வளவு பெரிய அட்டையை வச்சோம்னா உடனே தெரியுமா? தெரியும் சார். சரி, பூச்சிகளை வந்து வேற ஒரு வயல்ல கெமிக்கல் பயன்படுத்துறாங்கன்னா அங்க இருந்து ஓடி வருது இல்லைங்களா, அது நம்ம இடத்துல நம்ம கெமிக்கல் பயன்படுத்த கூடாது நம்ம இருக்கோம். அப்ப நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா? ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். கெமிக்கலே இல்லாம பூச்சை கட்டுப்படுத்த இவ்வளோ வழியெல்லாம் இருக்குங்களா? அப்ப இதை எப்படி சார் பிரிக்கணும்னாக்க, இப்படி சின்னதா இப்படி மடிச்சுக்கிட்டோம்னாக்க அழகா பிரிஞ்சிடும். சிலவங்களுக்கு தெரியாது எப்படி பிரிக்கிறதுன்னு. சின்னதா எனக்கு கொஞ்சோண்டு மடிச்சுக்கிட்டு பிரிச்சோம்னா ஈஸியா வந்துடும். சரிங்க, நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுற அந்த இதை வச்சு சொல்றீங்க. ஆமா, அந்த புதுசுல எங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் சார். எல்லாமே சொல்லிட்டீங்க சார். இதோட ரேட்டு மட்டும் எங்களுக்கு தெரியலையே சார். இது ரேட்டு தெரிஞ்சாதானே சார் மக்களுக்கு நாங்க சொல்ல முடியும். கண்டிப்பா சொல்றேன் மேம். மேம், நம்ம ஆன்லைன்ல வாங்குற ரேட்டை விட கொஞ்சம் கம்மியான ரேட் தான் மேம் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த A4 சைஸ்ல 20 மஞ்சள் அட்டையும் 5 ப்ளூ கலர் அட்டையும் இருக்கும். இதோட MRP பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 999 ரூபா. ஆனா நம்ம வந்து கிட்டத்தட்ட 50% மேல ஆஃபர் கொடுத்து நம்ம 499 ரூபாய்க்கே கொடுக்குறோம் மேம். பரவாயில்லையே சார். அடுத்தது பாருங்க, பாதி விலை குறையுதே சார். ஆமாங்க மேம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் அட்டை இருக்கு இல்லைங்களா, இதுல 25 பீஸ் வாங்குறப்ப இதோட MRP பாத்தீங்கன்னா 450 ரூபாய்க்கு இருக்கு. நம்ம வந்து வெறும் 250 ரூபாய்க்கு இப்ப நம்ம கொடுக்குறோம். பரவாயில்லையே சார். இதுவும் பரவாயில்லையே சார். ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி இந்த 10 அட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த 10 அட்டையோட MRP 250 ரூபா இல்லைங்களா, நம்ம வந்து வெறும் 149 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சூப்பர் சார். ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு சார். அடுத்தது 5 அட்டை. சரி, எனக்கு வந்து இப்போதைக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியலப்பா. ஃபர்ஸ்ட் நான் ஒரு டெமோ பார்க்கணும்பா. என் மாடி தோட்டத்துக்கு இவ்வளவு அட்டையெல்லாம் தேவையில்ல, 25 அட்டையை வாங்கி நான் எங்க வைக்கிறது, எனக்கு ஒரு 5 அட்டை இருந்தா போதும்பா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 150 ரூபாய் MRP. நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து நம்ம பிரீமியம் அட்டைகள் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இந்த அட்டையோட விலை வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபாய். நம்ம வந்து 199 கொடுக்குறோம். அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்கல்ல, இதோட MRP பாத்தீங்கன்னா 250 ரூபாய். நம்ம வந்து வெறும் 150 ரூபாய்க்கு கொடுக்க போறோம் மேம். 149 ரூபாய்க்கு கொடுக்க போறோம். சரிங்களா? சோ இது எல்லா ஆஃபர்ஸும் நான் சொல்லிட்டேன் மேம். உங்களுக்கு ஓகேவா? என்ன மேம்? இல்ல ஒண்ணும் இல்ல சார். இல்ல ஒண்ணு இல்லனாலே ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ பெருசா பிளான் பண்றீங்க, என்ன சொல்லுங்க. இல்ல சார், பூச்சிங்களுக்கு கலர் கலரா இந்த 3 கலரும் பிடிக்குது. சரி, அது மாதிரி இந்த 3 கலரையுமே காம்போவா கொடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல சார். மேம் ஏற்கனவே விலையை கம்மியா தான் மேம் சொல்லியிருக்கோம். பரவாயில்ல சார். 3 வாங்குறப்ப இன்னும் கொஞ்சம் மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஆர்வமா வாங்குவாங்க. ஓகே மேம். அப்ப இந்த மஞ்சள், இந்த நீலம், அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் அட்டை, இது மூணையுமே பேக் ஆஃப் 5, இதுல 5 இதுல 5 இதுல 5 மூணுமே வந்து ஒரு காம்போ. அதுக்கப்புறம் இதுல 10 இதுல 10 இதுல 10 ஒரு காம்போ. இது மாதிரி 5 பேக் ஆஃப் 5லயும் ஒரு காம்போ, 10லயும் ஒரு காம்போ லான்ச் பண்ணிடலாம். ஆனா அது இந்த வீடியோல சொல்ல மாட்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு காலையில 6 மணிக்கு அதானே சார் சொல்ல போறீங்க? ஆமா மேம். இந்த மஞ்சள் கலர் அட்டை, நீல கலர் அட்டை, வெள்ளை கலர் அட்டை உங்களுக்கு தனித்தனியா வேணும்னா எங்களுடைய கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் வெப்சைட்லயும் வாங்கிக்கலாம், வாட்ஸ்அப் நம்பர்லயும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு காம்போ வேணும்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு வீடியோ லான்ச் ஆயிடும். பிளஸ் வந்து எங்க வெப்சைட்ல இந்த ப்ராடக்ட்டோட காம்போ ஆஃபர்ஸும் லான்ச் ஆயிடும். ஸோ அதுல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காம்போவாவே இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இல்ல தனித்தனியா வேணும்னா இன்னையில இருந்து நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு வழியா சார்ட்ட பேசி சாரை கன்வைன்ஸ் பண்ணி ரேட்டையும் குறைச்சி உங்களுக்கு வந்து பூச்சி பிடிக்கிற அட்டையா பூச்சி பிடிக்கிற அட்டையா? ஆமா சார். சரி சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது சார். பூச்சி பிடிக்கிற அட்டையையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? சீக்கிரத்திலே வாங்கி செடிங்களை காப்பாத்துங்க. ரொம்ப நன்றி.